காய்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குச்சியான கார் எடுத்துகிட்டு ஃபவுண்டேஷன் ஒர்க் ஒன்று இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்ப இன்னொரு ஃபவுண்டேஷன் வந்து வந்திருக்கேன். சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைத்தியக்காரன் மாட்டி நான் படுற பாடு இருக்கே, ஐயோ என்ன மைண்டில் இருக்கிறானே தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கான். ஆள் ஒரு மாதிரி டபுளாக இருக்கார் போல இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கார். மாட்டிக்கிட்டு முடிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்களா ஃபவுண்டேஷன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா குச்சியெல்லாம் கார் எடுத்து இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ ஆனால் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு சீக்கிரமாக எடுத்து கொடுக்கணும், கல் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேலைலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு காட்டணும் பாருங்கள். ஏன்னா இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் தான் குச்சி அடித்தார். மேக்ஸிமம் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தால் குச்சி அடிப்பாங்க. அதாவது லைன் எல்லாமே உள்ள வெளியெலாம் இருக்காது, எல்லாமே சென்டராக தான் கொடுத்துருவார். ஏன்னா டிரைவருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஜினியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. வாங்க ஹீரோ மார்க்லாம் போட்டிருக்கேன், எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வர லைன் தான். அவுட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இது சென்ட்ரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே தான் வருது. அந்த சைடும் உள்ள, இதுவும் உள்ள எல்லாம் உள்ளே தான் வருது. பிளான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குச்சரிச்சாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்டர் கொடுத்துட்டாங்க. அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது. 3 அடி ஆழங்க. அடி வந்து பார்த்தீங்கன்னா டைட் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது மண் எடுத்து போடுறதுக்கு. இங்கே போன சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மண் போடுறது இடம்லாம் இருந்துச்சு. இங்கே நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது மண் போடுறதுக்கெலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மண் நல்லா லூஸ் மண்ணாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக எடுத்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படின்னு இன்றைக்குள்ளே வேலை முடிச்சதை நினைக்கிறேன், பார்க்கலாம். பாதி முடிஞ்சிச்சுங்க ஃபவுண்டேஷன் வேலை. ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு தாங்க இன்றைக்கி போகணும். ஏன்னா நாளைக்கு காலையில் புது வண்டி வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு நாளைக்கே வேறு வேலைக்கு போகணும், வயலுக்கு. அதனால வேலை நீ இருட்டானாலும் பரவாயில்ல முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இருக்காங்க. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் நீ காலையிலேருந்து ஓட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். இருந்தாலும் புது வண்டி வருது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிகிட்ருக்கேன். பரவாயில்லடா நான் ஓட்டிக்கிறேன், ஆனால் நான் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிக்கிற வேலையை தாங்க. ஒரு 2 அடி ஆழம் இருந்தால் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம். 3 அடி ஆழம். அது மட்டும் இல்லாமல் மண் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா காலியாகவே மாட்டேங்குது. மண் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக வேலை முடிய மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் சென்டராக தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மண் போடுறதே இடம் இல்லை. எடுத்து மண்ணெல்லாம் வெளியே தான் போட்டோம். அதனால தான் கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கட்டிங்கும் இல்லை, உள்ளே தான் கட்டிங் இருந்துச்சு. அந்த கட்டிங் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன். அடுத்து வெளியே இருக்குது கட்டிங்லாம் எதுவுமே இல்லைங்க, கொஞ்சம் கம்மி தான். அப்படியே எடுத்து ஜாயின் பண்ணுற வேலை தான். ஜாயின் பண்ணிட்டோம்னா வேலை வந்து முடிஞ்சதுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா சைடு கரெக்டாக நான் கேட்டேன், இவ்வளோ ஆழம் வேணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பெல்ட்டு தான் போடுவீங்களா அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கு பரவாயில்ல நீ எதுக்கு எடு டைட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தது. 3 அடி ஆழம் வரைக்கும் எடுத்து பார்த்தது, எங்கேயும் டைட்டு கிடைக்கல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 அடி வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 3 அடி ஆழம் வச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சுற்றி கல் கொட்டிட்டாங்களா, நல்லா மண் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சொன்னால் தட்டுறது கொஞ்சம் தள்ளி தட்டினா இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொட்டினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தான் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நான் புது வண்டி இறக்குனதே இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம், கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது வண்டியில் நான் ஏறி. இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி இறக்கி ஓட்ட போகிறேன். ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான், ஒரு சந்தோஷம் இருந்தாலும். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி 30+ தான் எடுத்திருக்காங்க. எடுக்க வேணான்னு சொன்ன வண்டி தான் திரும்ப எடுக்கிறாங்க, ஆஃபர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. புக் பண்ணிட்டாப்ல. சரி எடுக்கிறதான் எடுக்கிறேன், ஏசி வண்டியாக பார்த்து ஏடுறா அப்படின்னா இல்லை புக் பண்ணியாச்சு, வண்டி நாளைக்கு காலைல வந்துடும் அப்படிங்கிறாரு ஓனர். அப்புறம் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. இதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு வேற ஆள் வருவாப்புல, அவர் தான் வந்து ஓட்டிகிட்டு இருப்பார் இதுக்கப்புறம். சரிங்க, எப்படி இருட்டாக இந்த வேலை முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். இருட்டெலாம் ஆகிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குன்னு காட்ட முடியுமா இல்லைன்னு தெரியல, பார்க்கலாம் எப்படி சொல்கிறது. ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் 5:30 கிட்ட ஆகிடுச்சு, இப்போவே இருட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் 7 மணி 8 மணி மேலே ஆகிடுனா அந்த வேலை எப்படி பார்த்தாலும் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு அந்த டைமில் என் ஃபோனில் சார்ஜர் இருக்காது, காலி ஆகிடும். பார்க்கலாம் சரிங்களா. ஆனால் இங்கே சைட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கிறாங்க, ரொம்ப பைத்தியக்கார மாதிரி. ஒரு சில டைமில் ஆம்பளை மாதிரி பேசுகிறான், ஒரு சில டைமில் பொம்பளை மாதிரி பேசுகிறான். அவங்க கூட பேசியே ஒன்றும் பண்ண முடியல, சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆள் இப்போ உள்ளே போயிருக்காப்புல, வருவார். நல்லா வீடியோ எடுக்க முடியாது, இவ்வளோ நேரமாக எல்லாம் வீடியோ எடுத்துருப்பேன். கூட நின்றுட்டு இருந்தார் ஆள். வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 8 மணிக்கிட்ட ஆகுது. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மண்ணு ஃபுல்லாக கொட்டி ஃபுல்லாக ட்ராக் அடிச்சுட்டேன். மொத்த வேலையை முடிஞ்சிருச்சுங்க. வீடியோ தான் எடுக்க முடியல, ஏன்னா சைட்டில் ஆள் இருக்கிறாங்க. ஆள் இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் வீடியோ எடுக்க முடியாது, எங்கள் வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, அடுத்த வேலை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயலில் வேலை, குச்சிக்கிழங்கு கால் எடுக்கிறது, நாளைக்கு பார்க்கலாம். இதுதாங்க லாஸ்ட்டு ஃபைனல் ஒர்க்கு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கும்போது இப்போ தான் ஃபுல்லாக நைட்டே ஃபுல்லாக ட்ராக் அடிச்சிட்டேன். கல் போடுறோம் நாங்கள் 8 மணிக்கு, கல்லும் போடல ஒன்றும் போடல. பைத்தியக்காரன் வேலையை மட்டும் வாங்கிக்கோங்க நைட்டெல்லாம் பிடிச்சி.